அண்மை செய்தி. தமிழக அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாது எனில் என்ன செய்வது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு பணியாளருக்கு கண்டிப்பாக தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். எந்த மாநிலத்தில் அரசு பணிபுரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை எனில் என்ன செய்வது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில், நான் மின் உற்பத்தி கழகம் தேனி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்தேன். தமிழ் மொழியை ஒரு பாடமாக படிக்காததால் 2 ஆண்டுகளில் தமிழ் மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாததால் என்னை பணியில் இருந்து நிறுத்தி வைத்தனர். இந்த நிலையில் நான் டிஎன்பிஎஸ்சி நடத்திய மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். எனவே என்னை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரரை பணியில் மீண்டும் சேர்க்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தால் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. ஜெயக்குமார் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், மனுதாரரின் தந்தை கப்பல் படையில் வேலை பார்த்தவர். இடமாறுதல் செய்யப்பட்டதால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்ததால் அவர் தமிழ் கற்கவில்லை. தற்போது தேர்ச்சி பெற்றுள்ளார். எனவே பணி வழங்க மறுக்கக்கூடாது என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள், தமிழ்நாடு அரசின் அரசு பணியில் பணிபுரிய வேண்டும் எனில் தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். அரசின் பணியாளருக்கு தமிழ் தெரியாது எனில் என்ன செய்வது? அவர் எப்படி அன்றாட பணிகளை மேற்கொள்ள முடியும்? இங்கு மட்டுமல்ல, எந்த மாநிலத்தில் அரசு பணிபுரிந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழி தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை எனில் என்ன செய்வது? குறிப்பிட்ட கால அளவிற்குள் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் மொழி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள்? எனவே அனைத்து தரப்பினரும் இறுதி விவாதத்துக்கு தயாராக வர வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.